முதலமைச்சர் மடியில கனம் இருக்கிறனால தான் இந்த சிபிஐ கொடுத்திருக்கக்கூடிய ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் அதையே வித்ட்ரா பண்ணியிருக்கார். முதலமைச்சருக்கு தைரியம் இருந்தா அந்த ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வித்ட்ரா பண்ணதை திரும்ப ரீஇன்ஸ்டேட் பண்ணட்டும். இந்த முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியும், ஒருக்கா சிபிஐ என்கொயரி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆளும் கட்சியினுடைய குடும்பத்தில் பல பேர் உள்ள போக வேண்டி இருக்கும். பணப்பட்டுவாடா, பண கலெக்ஷன் எல்லாமே. அதனாலதான் விவரமா ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை ஒரு பக்கம் வித்ட்ரா பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நீங்களும் நானும் நேரடியாக சிபிஐக்கு போக முடியாத அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க. நாங்களும் எங்களால் முடிந்த அளவுக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், NHRC, நேற்று நம்முடைய அரசியல் தலைவர்கள் எல்லோரையும் பார்த்திருக்கோம். உள்துறை அமைச்சர் கடிதம் எழுதியிருக்கோம். இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தில் கோர்ட் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, சிபிஐ என்கொயரிக்கு இதை மாற்றணும். அதனால் நிச்சயமாக நீதிமன்றம் செவி கொடுத்து இதை மாற்றுவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நீங்க போனா மட்டும்தான் இந்த கேஸ்ல கள்ளக்குறிச்சி கேஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முழு டாஸ்மாக் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். யாரெல்லாம்